அனைவருக்கும் நமஸ்காரம். கடகராசி நேயர்கள், கடகம். இதுநாள் வரை சொத்து இல்லாதவர்களும் விற்க முடியாத சொத்துக்கள் அத்தனையும் தாய் வழியில் சொத்து கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தில் இருந்தவர்களும், அல்லது இதுவரை வீடு கட்டி காம்பவுண்ட் சுவர் போட முடியாதவர்கள், இதுவரை வீடு கட்டி கட்டிய வீட்டிற்கு கடன் வாங்கியவர்களும் இப்போது கடனும் கவலையும் தீர்ந்துவிடும். அல்லது பாக அட்டவணைகள் இதனால் வரை பிரிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தவர்களும் இப்பொழுது பரவாயில்லப்பா, இப்போ எல்லாம் நல்லா இருக்கும், நம்ம ஆளுக்கு நல்ல விதமாகவே பிரித்து கொள்வோம் என்ற ஒரு நற்செயல்கள். அதுபோல கடகத்தில் எந்த கிரகம் நின்றாலும் கடகராசி நேயர்களும் எல்லை தாண்டுவார்கள். நல்ல தெய்வீக பக்தியையும் நல்ல குருமார்கள் ஆசீர்வாதங்களும் நல்ல கும்பாபிஷேகத்திற்கு தலைமை தாங்குவதற்கும், அல்லது பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கும், அல்லது குழந்தைகளால் பெரும் மகிழ்ச்சி அடைவதற்கும் மிக அற்புதமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். தாராளமாக செய்யுங்கள். அதாவது இது புண்ணியத்தின் அடிப்படை காலம். கடகத்திற்கு மட்டும் புண்ணியமான காலம். அது தந்தைக்கு பேரும் தந்தை வழி பேரும் சூரிய குலத்திற்கும், அதாவது காலங்காலமாக நிற்கக்கூடிய நிலையான புகழ் பெறுவதற்கு கடகம். ஆதலால் சுப நிகழ்ச்சிக்கு சுப காரியங்களுக்கு தாராளமாக செலவிடுங்கள். அது மீண்டும் மீண்டும் உங்களுடைய பெருமையையும் உங்களுடைய ஆற்றலையும் பேரின்பத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஆக கடகம் மனிதருள் மாணிக்கம். தஞ்சை கோபுரம் போல் புகழ் நிற்கும், புகழ் பெருகும். அதுபோல வாய்ப்பு இருந்தால் வனக்காளி, வனதுர்க்கை, பிரித்தியங்கா தேவி, அதுபோல சம்ஹார மூர்த்தியையும் வாராகி தேவியையும் வணங்குங்கள். உங்கள் பராக்கிரமங்கள் உங்களோடு நின்றுவிடும். மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆக கடகம் கோலோச்சும், தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றும், தன் எண்ணங்களுக்கு ஈடு கொடுத்து உழைக்கும். ஆக உழைப்பினால் முன்னேற்றம் அடைவது, குழந்தைகளால் முன்னேற்றம் அடைவது இக்காலம் கடகராசி நேயர்களுக்கும். கடகத்தில் எந்த கிரகம் நின்றாலும் இவர்கள் பிறருக்கு பொன்னாடைகளை போற்றி மகிழுங்கள், அல்லது தெய்வத்திற்கு ஒரு பட்டாடைகளும் வஸ்திர தானத்தை செய்து மகிழுங்கள். உங்கள் வாழ்விலும் கடகராசி நேயர்களும் பொன்னான காலம் குழந்தைகளால் புகழ்பெறும் காலம் என்பதை கூறி நன்றி, நமஸ்காரம்.